செய்யறது தப்பு தான். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பெரிய தம்பிய பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அம்மா, நான் வரேன். ஐயா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஐயா. நான் வர்றேங்க ஐயா. அப்பா, அவர் உங்களை தேடிதான் வராருன்னு நினைக்கிறேன்ப்பா. அவர் வந்து கூப்பிட்டா நீங்க போங்கப்பா. நானும் தம்பியும் ஊருக்கு போய்க்கிறோம். கால் பிரீத்தி. குட் மார்னிங் சார். ஹலோ. சொல்லுங்க சார். நான் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வருவேன். ஓகே சார். ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு நல்ல டிரைவர் இனி கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வண்டி ஓட்டும்போது அப்படியே யானை மேலே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட முடியாதுன்னு என் மனசு சொல்லிச்சு. நான் இப்போ போயிட்டு திரும்பி வந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு எப்போ திரும்பி வரணும்னு தோணுதோ உடனே திரும்பி வந்துடுங்க. இது செலவுக்கு வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்பா, ஒரு நிமிஷம். ஐயா, உங்ககிட்ட திரும்பி வரணும்னா எங்க அப்பா வந்துருவாரு. நீங்க எங்களை நல்ல வசதியா தான் வச்சிருந்தீங்க. அப்படியே எல்லா காசும் செலவாயிட்டாலும் அம்மா தந்த தோடு இருக்கு, அத அடமான வச்சாவது நான் இவரை அனுப்பிடுவேன். நீங்க எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி இந்த காசு வெறும் தூசையா. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. மன்னிச்சுக்கங்க ஐயா. போலாம்ப்பா. வரேங்க. நெல்ல. நீ மட்டும் வா. போங்கப்பா.
வணக்கம்மா. சுந்தரம், நீ சொல்லு, உன் பொண்ணு செஞ்சது தப்பா இல்லையா? பொண்ணு அது கொள்ளிவாய் பிசாஸ். வனஜா, பாசமா விசுவாசமான்னு பார்த்தா பாசம்தான் ஜெயிக்குது இல்ல சுந்தரம்? அம்மா, 25 வருஷம் விசுவாசமா இருந்த எங்களை விட்டுட்டு உன் பொண்ணு மேல இருந்த பாசம் பொங்கி எங்களை விட்டுட்டு போயிட்டல்ல? நீ செஞ்சது சரிதான். அம்மா இல்லாத பொண்ணு தனியா இருந்து கஷ்டப்படுவாளேன்னு போன. ஒரு அப்பாவா அது உன் கடமை. ஆனா ஒரு விசுவாசியா நீ எங்க கூட மட்டுமே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். Got it? உன் மேல எனக்கு கோபம் வந்து உன்னை திரும்ப கூப்பிடவே கூடாதுன்னு நீ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் பண்ணிருக்கியான்னு நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஆனா நினைச்சு பார்த்தா நீ வெறும் நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்க. என்னமோ அந்த காலத்துல சொல்லுவாங்களே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்னு. You know what? அது உன் ரத்தத்திலேயே இல்ல. ஆனா உன்னால நல்ல சுகப்பிரசவமாகி 2 உயிர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன பாக்குற? நானும் ஆதித்யாவும் தான். தலைப்பிரசவம் ஒரு தாய்க்கு மறுபிறவி தானே? ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, எனக்கு உன் மேல கோபம் இல்ல சுந்தரம்.